மாணவிகளுக்கு உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். நமது பள்ளியான பாத்திமா மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாகத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருட்சகோதரிகளுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் இங்கு குழுமியுள்ள சான்றோர்களுக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் என் இனிய மாலை வணக்கம். 2025ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் திங்கள் 26ஆம் நாள் இன்று எனது வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாள். ஏனெனில் நான் நமது பள்ளியின் மாணவியாக துல்லிய வண்ணம் இங்கு வாழ்ந்து வந்த நாட்கள் ஏராளம். அதை நான் இப்பொழுது எண்ணி பார்க்கின்றேன். இப்படி ஒரு சிறப்பான ஒரு நாளில் சிறப்பு விருந்தினராக வந்து மிகச்சிறந்த இந்த மேடையிலே சிறப்புரை ஆற்றுவேன் என்று நினைத்து பார்க்கவில்லை என்பதை உணர்கிறேன். இறைவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நான் இப்பொழுது உணர்கின்றேன். நான் இன்று வாழ்க்கையில் பெற்றுள்ள இந்த நிலையினை அடைய வைத்த எனது தாய் தந்தையரின் பொற்பாதங்களை வணங்குகின்றேன். மேலும் நான் இன்று வாழ்க்கையில் பெற்றுள்ள இந்த நிலையை பெற உதவியாகவும் மற்றும் உறுதுணையாகவும் இருந்த என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது பாத்திமா பள்ளியின் அருட்சகோதரிகளுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் என் உடன் பயின்ற எனது தோழிகளுக்கும் கல்வியின் மீது எனக்கு ஏற்படுத்திய ஆர்வம், ஒவ்வொரு பெண்களும் நம் வாழும் வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவர்களே என அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை பாடம்தான் இன்று நான் நிற்பது. நான் நமது பள்ளியில் பயின்ற பொழுதும் தற்பொழுது வரை மிக தன்னம்பிக்கையோடும் நேர்மையோடும் சுய ஒழுக்கம், பெண்களை மதிக்க கற்றுக் கொடுத்தது எனது வகுப்பு ஆசிரியை மதிப்பிற்குரிய வளர்மதி அம்மாவிடம் பெற்றேன். மேலும் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் முதன்மை மாணவியாக விளங்க செய்தது ஒவ்வொரு பாடப்பிரிவின் ஆசிரிய பெருமக்களின் முயற்சி, தனித்துவமான ஆர்வம் என்னை இதுநாள் வரையிலும் எப்பொழுதும் சரியான பாதையில் அழைத்து செல்ல காரணம் எனது ஆசிரிய பெருமக்கள். அந்த பெருமக்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். மேலும் வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவர்கள் நாம் ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். மேலும் அடுத்ததாக நான் குறிப்பிட வேண்டுவது, என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய எனது தாய் தந்தையர் மற்றும் அடுத்தது எனது கணவர், எனது கணவருடைய குடும்பத்தினர் அனைவரும். நான் 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் திருமணமாகி கணவர் வீட்டிற்கு சென்ற நிலையில் மேலும் என்னை படிக்க வேண்டும் என்கின்ற எனது விருப்பத்திற்கு எண்ணத்திற்கு தடை ஏதும் இல்லாமல் இன்று வரை என்னோடு தோள் கொடுத்து நடத்தி வருவது என்னுடைய கணவர் மற்றும் அவருடைய குடும்பம், எனது தாய் தந்தையரின் குடும்பம். மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள பெற்றோர்களையும் உங்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, உங்கள் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளையும் பெண்களும் ஒவ்வொருவரும் சரியான பாதையில் அழைத்து சென்று அவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி வாழ்க்கையில் உயர வழிவகுக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் எனது அன்பான மாணவ செல்வங்களே, கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்காமல் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நம்மளை வழிநடத்த சொல்லும் கருத்துக்களை கேட்டு வாழ்வில் சிறப்பான இடத்தை பிடிக்க நல்ல முறையில் முயற்சி செய்து ஒவ்வொருவரும் இந்த இந்திய நாட்டின் தலைச்சிறந்த மாணவியாக கடமையாற்ற ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியான தருணம். இப்பள்ளியில் தாம் பெற்ற அனுபவங்களை உணர்ச்சிமிக்க வார்த்தைகளால் உற்சாகமூட்டிய வரிகளில் நமக்கு வழங்கிய நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். அன்பின் அதிசயமே, ஆண்டவனின் அருட்கணியே, புது உதயத்தின் உற்பவமே, இறைவனில் பக்தியும் பணிவாழ்வில் சக்தியும் ஆன்மீகத்தில் முத்தியும் பெற்று இறைப்பற்றை முதற்பற்றாய் கொண்டு குறைவில்லா புகழை குவளையம் அறிய செய்பவரும், செயின்ட் ஜோசப் சிபிஎஸ்இ பள்ளியின் தாளாளரும் செயின்ட் ஜோசப் மருத்துவமனையின் டைரக்டருமான அருட்தந்தை டாக்டர் ரெவரண்ட் ஃபாதர் ஜே விமல்தாஸ் அவர்களை
வாழ்த்துரை வழங்க மகிழ்வுடன் அழைக்கிறோம். ஒரு சினிமா பாடல் இல்லாமல் ஆண்டு விழா என்பது இக்காலத்தில் சாத்தியமா? அரங்கம் அதிரட்டுமே என்ற கூலி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலுக்காவது நடனம் ஆடுவார்களா என்று ஆசையோடு வந்த நம்மை எல்லாம் காலி செய்து நமது மூளை அதிர வேண்டும், இதயம் அதிர வேண்டும், நன்னெறிகளால் நாம் எல்லாரும் வார்க்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் இப்படியும் ஒரு ஆண்டு விழா நடத்த முடியும் என்று நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய மதிப்புறு தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ஜோஸ்பின் தேம்பாவணி அவர்களுக்கும், அருட்சகோதரிகளுக்கும், ஆசிரிய பெருமக்களுக்கும், ஓமலூர் பாத்திமா மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவி கண்மணிகளுக்கும் எல்லாரும் ஒரு பெருத்த கைத்தட்டலை கொடுப்போம். உங்களை பார்க்கிற போதும் நீங்கள் நடத்திய நிகழ்வுகளை கண்டுகளித்த போதும் மனதில் தோன்றியதெல்லாம் பாரதியின் பாடல் ஒன்றுதான். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னதொரு தருமங்கள் எல்லாம் பெயர் விளங்க ஒளிர வைத்தல், அன்னையாகினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் பாரதி. அதன் அர்த்தம் 3 வேளை இலவச உணவு தருகிற 1000 கணக்கில் அன்ன சத்திரங்களை ஒருவன் நிலைநிறுத்தினாலும், ஆலயம் 10,000 நிறுவி மதங்களை போதித்தாலும், பின்ன தருமங்கள் எல்லாம் தன் பெயரும் பிறப்பெயரும் வெளிவர வேண்டும் என்று வேலை செய்தாலும், புண்ணியம் கோடி என்பது எதில் அடங்கி இருக்கிறது என்றால், எவன் ஒருவன் ஏழைக்கு எழுத்தறிவிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் என்றால், 61 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏறக்குறைய 1963ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் நாள் இந்த ஓமலூரில் இங்கிருக்கிற ஏழை பெண்மணிகள் குழந்தைகள் எல்லாம் கல்வி கற்க வேண்டும் என்ற பெரும் கனவுடன் இந்த பள்ளி தொடங்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இன்றளவும் ஓமலூரில் கடந்த 4 ஆண்டுகளாக வசித்து வருகிற எனக்கு பெரும் ஆச்சரியம் என்னவென்றால், ஓமலூரில் இதுவரை அரசால் ஒரு மேல்நிலை பள்ளி கூட இல்லை. பாத்திமா பள்ளி இருப்பதால் இன்னொரு பள்ளி தேவையில்லை என்பதை அரசு உணர்ந்திருக்கிறதா என்று கூட எனக்கு தெரியவில்லை. 2 விஷயங்களை நான் இங்கு பேச விரும்புகிறேன். 2ம் பெற்றோருக்கானது, பிள்ளைகளுக்கும் ஆனது, ஏன் இங்கு இருக்கிற சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஆனது. முதல் விஷயம், கல்வி என்றவுடன் எனக்கு எப்போதும் ஞாபகம் வருவது குறிப்பாக பெண் கல்வி என்றால் அது இந்த FIHM அருட்சகோதரிகள் மட்டும்தான். தயவு செய்து யாராவது 2 சிஸ்டர்ஸ் கொஞ்சம் மேலே வாங்க. ஒருத்தங்க சாரியில், ஒருத்தங்க நம்மளுடைய ஹேபிட்டில். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஐ ஹாவ் அ வெரி சீரியஸ் ரீசன் டு டெல். யாராவது 2 பேர் வாங்க. அன்பு பெற்றோர்களே, 1000 கணக்கில் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களது வாழ்க்கை முறையில் நீங்கள் எத்தனையோ அருட்சகோதரிகளை பார்த்திருப்பீர்கள். அவர்களை எல்லாம் நாம் ஆங்கிலத்திலே சிஸ்டர்ஸ் என்று அழைக்கிறோம். எத்தனையோ சிஸ்டர்களை நீங்கள் படத்தில் கூட பார்த்திருப்பீர்கள். நம்மவர் கமல் கூட பயன்படுத்தி இருப்பார். அன்பே சிவம் என்று படம் எடுத்தார். ஆனால் அவர் அன்பை உணர்ந்தது அடிபட்ட தருணத்தில் ஒரு அருட்சகோதரியின் துணை கொண்டு என்பதையெல்லாம் நாம் படத்தை பார்த்தும் புரிந்திருக்கிறோம். எத்தனையோ அருட்சகோதரிகளை நீங்கள் படத்திலும் பார்க்கலாம், உங்கள் வாழ்க்கையிலும் பார்க்கலாம். ஆனால் இந்த அருட்சகோதரிகளை இந்தியா ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதற்கு காரணம் என்ன என்றால், இந்த அருட்சகோதரிகளுக்கென ஒரு சபையை, இவர்கள் வாழுகிற குழுமத்தை உருவாக்கியவர் அருட்தந்தை லூயி சவேனியன் துப்புயி அவர்கள். இவர் பாண்டிச்சேரியிலே 1844ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 17ஆம் நாள் முதலாக பெண்களுக்கு பள்ளிக்கூடம் நிறுவினார்.
இங்கிருக்கிற யாராகிலும் உங்கள் மொபைலை கொண்டோ அல்லது வேறு ஏதேனும் சாதனங்களை கொண்டோ கூகுளை நீங்கள் திறனிட்டு பார்த்தீர்கள் என்றால், முதல் பள்ளிக்கூடம் பெண்களுக்கு யார் நிறுவியது இந்தியாவில் என்றால், சட்டென கூகுள் விளம்புகிற பதில் பூலே என்பவர் மட்டும்தான். ஆனால் உண்மை சரித்திரம் அது வல்ல, அன்புக்குரியவர்களே. பூலே பள்ளியை நிறுவியது 1847 ஆண்டு என்றுதான் வரலாறு விளம்புகிறது. அப்படியெனில் முதல் பெண்களுக்கான முதல் பள்ளிக்கூடத்தை இந்தியாவிலே நிறுவிய முதல் சபை இதோ இங்கிருக்கிற அருட்சகோதரிகள். அதனால தான் அவங்கள மேடைக்கு வர சொன்னேன். இனிமே இவர்களை எங்கு பார்த்தாலும் ஏதோ நம்ம ஓமலூரில் ஒரு பள்ளிக்கூடத்திலே படித்த போது நமக்கு கல்வி கற்றுக் கொடுத்த அருட்சகோதரிகள் என்று எண்ணுவதை காட்டிலும் இவர்கள்தான் இந்தியாவிலே பெண் கல்வியை துவங்கியவர்கள் என்ற பெருமை போற்றும் கண் கொண்டு இனி நாம் எல்லாரும் பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆண்டு விழாவில் நான் இயம்புகிற முதல் செய்தி. தேங்க்யூ சிஸ்டர்ஸ். இரண்டாவது செய்தி, உண்மையிலே ஆண்டு விழால எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் எது தெரியுமா? நீங்கள்லாம் சேர்ந்து பாடிய பாடல். பா, இந்த கைத்தட்டலுக்கு தான் அப்படி போட்டு வாங்கிக்கிறது. இன்னொரு டைம் கத்தலாமே. வெரி குட். நீங்கெல்லாம் என்ன சொல்லி பாடினீர்கள்? ஒரு 2 வரி பாடுங்க பாப்போம். என்னால் முடியும் என்னால் முடியும் தோழி என்று அழகுற உங்கள் கைகளிலே சூரியகாந்தி மலர் இருப்பதை நான் பார்த்தேன். அடேங்க அப்பா, சூப்பர். ஆனால் என்னால் முடியும் என்று நீங்கள் சொல்லுகிற உங்கள் வாய்மொழியே பல நேரங்களில் உங்களை சாகடிக்கிற திறனாக மாற்றுவது, உங்கள் கைகளில் சூரியகாந்தி என்கிற சொல்லாடலில் இருக்கப்படுகின்ற புத்தகங்கள் இல்லாமல் பல நேரங்களில் உங்கள் கைகளில் மொபைல் போன் வருவதால் என்னால் முடிகிறது தோழி என்ற பாடலை பாடவிடாமல் உங்களை செய்து விடுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பு கண்மணிகளே. இதற்கு அடிப்படை காரணம் என்ன என்றால், சமீபத்திலே யூடியூப் சேனலை உருவாக்கிய ஒருவர் ஸ்டீவ் சென். இந்த ஸ்டீவ் சென் என்பவர் ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியிலே பேச அழைக்கிறார்கள். அவர்தான் யூடியூப் சேனலை வடிவமைத்த மூவரில் ஒருவர். அவர் வந்து பேசுகிற போது சொன்னார், யூடியூப் சேனலை வடிவமைத்ததற்காக பெருமைப்படுகிறேன். அது என்னை உலக பணக்காரர்களில் ஒருவராக மாற்றி இருக்கிறது. ஆனால் என் பிள்ளையை நான் சரியாக வளர்க்க முடியாமல் திணறுகிறேனே. என் பிள்ளை கூட அடிக்கடி எப்போதும் இந்த அலைபேசியை வைத்துக்கொண்டு நேரத்தை கடத்துவதை பார்க்கிற போது எனக்கே ஒரு பயம் இருக்கிறது. எனவே பெற்றோர்களே, இந்த அலைபேசி பயன்பாடை குறித்து நீங்களும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அதை உங்கள் குழந்தைகளிடத்திலே கொடுப்பதிலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். கூடவே நீங்கள் எல்லாரும் இந்த சமீபகால போக்கையும் உலகில் நடப்பதை எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து படிப்பவர்களாகிடு. நிச்சயம் நான் சொல்வது உங்களுக்கு ஒரு புலப்படும். உலகில் சமீபத்தில் தோன்றி இருக்கிற புதிய நோய் என்ன தெரியுமா? வெர்ச்சுவல் ஆட்டிசம். இந்த வெர்ச்சுவல் ஆட்டிசம் என்பது புதிய நோய். இது ஒரு குழந்தை பிறந்து விட்டது, ஆனால் இன்னும் இந்த பெயர் பதிவு செய்யப்படவில்லை. ஒரு நோய்க்கு யார் பெயர் வைக்க முடியும்? கேன்சர் என்றால் இதுதான் கேன்சர் என்று உலகம் முழுமைக்கும் பெயர் வைக்கிறதற்கு ஒரு நிறுவனம் இருக்கிறது. அதுதான் WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனிடம் சமர்ப்பித்து விட்டார்கள். இன்னும் அறிக்கை வெளியிடப்படாத புதிய நோய்தான் வெர்ச்சுவல் ஆட்டிசம். தமிழில் எப்படி மொழிபெயர்ப்பது என்றே தெரியவில்லை. ஆட்டிசம் என்றால் நரம்பு திறன் குறைபாடுள்ளவர்கள் பெறுகின்ற ஒரு வகையான நோய் என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். வெர்ச்சுவல் ஆட்டிசம் என்றால் மெய்நிகர் ஆட்டிசம். மெய்நிகர் அளவில் நரம்பு திறன் குறைபாடு என்பது அதிக நேரம் ஒருவர் அலைபேசியை பார்த்து கொண்டே இருப்பது.
ஏறத்தாழ கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் இந்தியாவிலே 1,77 lakh crore, எப்படி தமிழில் சொல்வது, 1.77 lakh crore hours இந்தியாவில் அலைபேசியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பாருங்கள், இந்த அலைபேசியை அவர்கள் பயன்படுத்தி வலைத்தளங்களிலும் சோசியல் மீடியாக்களிலும் இந்தியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பயன்படுத்திய அளவீட்டை அவர்கள் எப்படி கணக்கிட்டு சொல்லுகிறார்கள் என்றால், நாம் ஒவ்வொருவரும் தினம்தோறும் 5 மணி நேரம் நமது நேரத்தை இந்த அலைபேசியில் செலவிடுகிறோம் என்று. இதனால் வெர்ச்சுவல் ஆட்டிசம் என்கிற புதிய நோய் நமக்கு வருகிறது. சோர்ந்து போய் அடிக்கடி நாம் படுக்கை அறைக்கு சென்று படுப்பதுண்டு, அல்லது ஒரு கேள்வி கேட்டால் உடனே குழந்தைகள் திணறறியாது உடனே பதில் சொல்ல முடியாமல் விழிப்பது, அல்லது கண்களில் ஒருவித எரிச்சல், அல்லது கண்களிலே கேன்சர் போன்ற நோய் கட்டிகள் உருவாகிற அபாயம் என்று மிகப்பெரிய ஒரு லிஸ்டை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த வெர்ச்சுவல் ஆட்டிசம் மிக கொடுமையான ஒரு நோயாக நம்மிடையே மலர்ந்து கொண்டிருப்பதால் பெற்றோர்கள் எல்லாரும் கவனமாய் இருக்க வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக நான் ஒரு கம்யூனிகாலஜிஸ்டாக கம்யூனிகேஷன் படித்ததனால், தகவல் தொடர்பு சாதனங்களை படித்ததால் இது சாத்தியமாகிறது, என்ன செய்யலாம் என்று யோசித்த போது எனக்குள் முகிழ்ந்த ஒரு கருத்தையும் பதிவிட்டு நான் இடம் அமர்கிறேன். அது என்ன என்றால், இப்போது அதிகம் நாம் பேசுவது நியூ மீடியா. இந்த நியூ மீடியா என்பது எப்படி வருகிறது என்றால், ஒரு மீடியாவிலே எல்லா விதமான செயல்பாடுகளையும் கொண்டு வருவது. உதாரணத்திற்கு, ஒரு காலத்தில் நாம் காலையில் எழுந்திருப்பதற்கு தனியாக ஒரு வால் கிளாக் வச்சுருப்போம் இல்லையா, ஒரு அலாம் கிளாக் வச்சுருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அலாம் கிளாக் எல்லாமே நம்ம மொபைலில். அப்போ மொபைலை பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒரு காலத்தில் ரேடியோ என்பது தனியாக இருந்தது. இப்போ நம்ம ரேடியோ கேட்க வேண்டும் என்றால் மொபைலை தான் பயன்படுத்துகிறோம். ஒரு காலத்தில் கண்ணாடி கூட தனியாக இருந்தது. இப்போது முகத்தை நாம் நன்றாக பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்கு கூட மொபைலை தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். இதுதான் நியூ மீடியா என்று. ஒரு காலத்தில் தனியாக போட்டோ எடுப்பதற்கென்று சாதனங்கள் இருந்தன. இப்போது இந்த அலைபேசியிலே எல்லாம் வந்து விட்டது. இதுதான் நியூ மீடியா. ஆனால் இது பண்ணுகிற தாக்கம் என்பது அதிகமான நேரத்தை பிள்ளைகளிடத்திலே இருந்து திருடி அந்த பிள்ளைகளை நரம்பு திறன் குறைபாடுள்ள பிள்ளைகளாக மாற்றுகிறது. நம் பிள்ளைகளை நாமே கொள்வது எப்படி என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே பெற்றோர்களே, இந்த நல்ல நாளில் இது ஒரு பெரும் வாய்ப்பாக கருதி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலில் அலைபேசியை பேசுவதற்கு மட்டும் பயன்படுத்த நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். உங்களது வாழ்க்கை முறைதான் பிள்ளைகளை மாற்றும். இத்தனை பெண்கள் அழகாக என்னால் முடியும் தோழி என சொல்லுகிறார்களே, இந்த பிள்ளைகளை வளர்க்கிற பெரும் பொறுப்பில் வெறுமனே கல்வி நிறுவனங்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களாகிய நாமும் இருக்கிறோம் என்ற நினைப்பில் இருந்து ஒருபோதும் விலகாதிருக்க உங்களை அன்புரிமையுடன் வேண்டி மீண்டுமாக வாழ்க பாத்திமா மகளிர் மேல்நிலைப் பள்ளி. இன்னும் இது 100 ஆண்டு கடந்து ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் பிள்ளைகளை உருவாக்கி பெண் கல்வியை இந்த மானுடத்திற்கு தந்து இந்தியாவை ஒளிமயமிக்க இந்தியாவாக மாற்ற வேண்டும் என்ற வாழ்த்துதலை விடத்திலே தந்து இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.